குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இப்பொழுது நாம் பார்க்க போகின்ற விஷயம், ஒவ்வொரு ஜாதகம் தெரிந்தவர்களும், ஜாதகத்தின் மேல் பற்றுள்ளவர்களும், ஜோதிடம் தெரிந்தவர்களும் ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி, குரு பயிற்சி. இந்த அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த குமுதம் நிர்வாக இயக்குனர் அன்பு அண்ணன் வரதராஜன் அவர்களுக்கும் மற்றும் குமுதம் குழுமத்தினர்களுக்கும் எல்லாருக்கும், ஆசிரியர்களுக்கும், டைரக்டர்களுக்கும், ப்ரொடியூசர்களுக்கும், கேமராமேன்களுக்கும், டெக்னீஷியன்களுக்கும், எடிட்டிங் அத்தனை பேர்களுக்கும், மேலும் குமுதத்தின் டிஜிட்டல் ரசிக பெருமக்களுக்கும் நீங்கள் கொடுக்கவில்லை ஆதரவு என்றால் ஒன்றும் நடக்காது. இதற்கு மேலாக ஒருத்தர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால், இந்த நிகழ்ச்சிக்கு எப்பொழுதும் விளம்பரத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விளம்பரதாரர்களுக்கும் மிக்க நன்றிகள். அப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு மிதுனத்தில் வரக்கூடிய குரு பயிற்சியால் என்ன நடக்கும், அதற்குண்டான தெய்வ வழிபாடு முறைகளை பார்ப்போம். மிதுனத்தில் வந்திருக்கக்கூடிய குரு பயிற்சியில் நாம் பார்க்கக்கூடிய முதல் ராசி மேஷம். திருவெண்காடு புதஸ்தலம். உங்களுக்கு எப்பொழுதும் ஒரு பயிற்சி என்றால் திருவெண்காடு போயிட்டு வாருங்க. பிபி, சுகர், அடிவயிறு, நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரமெல்லாம் எப்போவுமே மேஷம் பார்த்துக்கும். எக்ஸசைஸ் பண்ணியே தீரணும். எக்ஸசைஸ் ஏன்னா சனி வந்துடுச்சு. மற்றபடி பெற்றோர் பெரியவர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த மன கஷ்டம்லாம் தீரும். நிறைய தடப்பாயிருக்கும். தொழில், உத்தியோகம், சுபகாரியம், கல்யாணம், சம்பாதிச்ச பணம் சரியாக முதலீடு பண்ணுறது, அதில் டவுட்டு, இதில் டவுட்டு, ஒரே படபடப்பாகவே இருந்திருப்பீங்க. அவங்கள நம்பி இருப்பீங்க, வேலைக்காரங்களை நம்பி இருப்பீங்க, சொந்தக்காரங்களை நம்பி இருப்பீங்க. அதெல்லாம் டக்கு டக்குன்னு மாற்றுவீங்க. யாரையும் நமக்கு வேணாம், கடவுள் பலம், நம்மளே தெம்பாக இருப்போம், நம்மளே யானை பலம், நமக்கு எதுக்கு இவங்கள நம்பணும் அவங்கள நம்பணும்னு திமிர் வந்துடும். பயணங்கள் கூட யாரையாவது கூட்டின்னு போனால் தான் இருந்திருப்பீங்க. அதெல்லாம் மாற்றிடுவீங்க. தெம்பாவும் மெடிடேஷன் பண்ணுவீங்க, நல்ல ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, நல்ல குரு கிடைப்பார். அதாவது எக்ஸசைஸ்க்கு, யோகாவாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக இருக்கட்டும், திருமண தடையெல்லாம் நீங்கிடும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கோபதாபம் எல்லாம் குறையும். நீங்கள் தான் மனசு விட்டு பேசுவீங்க. குடும்பத்தோட அதிகமான நேரத்தை இந்த குரு பயிற்சியில் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதுவே பெரிய பலமாகும்னா, குடும்பத்தில் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இதெல்லாம் நம்ம விட்டுட்டுமேனு மேஷம் இப்போவே ஒரு 50 வயசு ஆனால் கூட இப்போ கொஞ்சம் மாறுங்க. இளம் வயதை சார்ந்த மேஷ ராசிக்காரர்களை பதட்டத்தை குறைச்சிப்பாங்க. எது நடந்தாலும் நடக்கட்டும். ரொம்ப நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க மேஷம், அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆடம்பர செலவுலாம் குறைச்சிருவாங்க. தேவையானது தான் பார்ப்பாங்க. வண்டி ஓட்டுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் மேஷத்துக்கு. அதெல்லாம் கொஞ்ச நாளாக 10 வருஷமாக ஒதுங்கி இருப்பாங்க. அதெல்லாம் மாறி திருப்பி வண்டி ஓட்டுறது, நிறைய ட்ராவல் பண்ணுறது, தெய்வ இடத்துக்கு போகிறது, குடும்பத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனை நிவர்த்தி ஏற்படுவது, புத்திர சந்தானத்தில் அனுகூலம் ஏற்படுவது, லாபம் ஏற்படுவது, உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த தொழில் அமைப்பு, ட்ரஸ்ட்டு கெஸ்ட்டு, ஆன்மீகம் எல்லாமே செய்கிறது, முதலீடுகளுக்கு பஞ்சம் இல்லாமல் இருப்பது. திருமணம்லாம் இந்த சமயத்தில் பண்ணிக்கணும். பண்ணாதான் குரு பார்வையில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. குடும்பத்தில் சண்டைலாம் இருந்தால் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு சேர்ந்துருங்க. நடுவில் மீடியேட்டர்லாம் வேணாம், நீங்களே பண்ணிடுங்க, நல்லா ஆகிடுவீங்க. எக்ஸசைஸ் மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா அது நைட்டு நீங்கள் 2 மணிக்கு தூங்கினா கூட எழுந்து நைட்டுக்குள்ளே ராத்திரிக்குள்ளே தூங்குறதுக்குள்ளே எக்ஸசைஸ் பண்ணிவிடுங்க. வேர்வை வரணுமா மேஷத்துக்கு, குறிப்பாக ஸ்ட்ரெச்சிங் வேணுமா, இல்லைன்னா முதுகு காலெலாம் பிரச்சனை கண்டிப்பாக வரும். அது மட்டும் பார்த்துக்கணும். அதெல்லாம் வந்துட்டு அனுப்பிக்க முடியாதுல்ல, நல்லதை. ஓகேவா? அடுத்ததாக பார்த்துக்கிறது ரிஷபம். கஞ்சனூர்னு சுக்கிரஸ்தலம். இஎன்டி, சைனஸு, ஒத்த தலைவலி, அலர்ஜி, வாய், பல்லு பார்த்துக்கணும். வாக்குஸ்தானத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வார்த்தையில் தேன் தடவை வார்த்தை தான் முக்கியம். சின்னதாக ரோஷப்பட்டு கோவப்பட்டிங்கன்னா பெரிய சிக்கல் பண்ணி விட்டுருவாங்க. சாதாரண ஒரு வேலை செய்கிறவரை நினச்சிருப்பீங்க, ஒரு வேலைக்கார அம்மான், அது அவ்வளோ பிரச்சனை பண்ணி விட்டு. பழைய கடன் எல்லாம் பைசல் ஆகும். மனத்தில் இருந்த மரண பயம் போயிடும்.
தொழிலே இல்லை, உத்தியோகமே இல்லை, வியாபாரமே இல்லை, படிப்பே இல்லை, என்ன செய்ய போகிறோன்னு சுருண்டு படுத்திருந்தீங்கல்ல ரிஷபம், சனியும் ஹெல்ப் பண்ண போகிறார், குருவும் ஹெல்ப் பண்ண போகிறார். என்ன பண்ணுவார், விசிட்டிங் கார்டு போட்டு ஸ்டைலாக நீட்டுற அளவுக்கு உங்களுக்கு தொழில் கிடச்சிரும். மீடியாலெல்லாம் பெரிய ஃபேம் எடுப்பாங்க. சினிமாவில் பட வாய்ப்பே கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு இருந்த டைரக்டரு, சினிமா ப்ரொடியூசர்ஸு, ஆக்ட்ரஸுக்கு எல்லாம் பெரிய மியூசிக்கு சக்கன்னு டெவலப் ஆகிடுவீங்க. உங்கள் ஃபாலோவர்ஸ் அவ்வளோ ஆகிடுவாங்க. ஒரே நாளில் சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு வந்துடுவீங்க. ஆச்சரியமாக இருக்கும். ஒன்று சூப்பர் ஸ்டார்னால் நீங்கள் துறையில் வருவீங்க. தொழிலதிபர்கள் நிறைய வரக்கூடிய ராசியில் ரிஷபம் வரும். பழைய கடன்கள் பைசல் செய்வது, கடன் கோர்ட்டு கேஸ் எல்லாம் இருக்கும். வழக்குகளுக்கெல்லாம் சாதகமாக செட்டில்மெண்ட் ஆகிடும், காம்ப்ரமைஸ் ஆகிடும். தேக ஆரோக்கியத்தில் உங்களுக்கு தான் நான் சொல்லிட்டேன், இதெல்லாம் பார்த்துக்கணும். பல்லெல்லாம் 2 தடவை ப்ரஷ் பண்ணணும். பல்லெல்லாம் போய் நல்ல டாக்டரை பார்த்துருங்க. டாக்டர் தப்பு பண்ணி பிரச்சனை ஆகிடப்போகுது. இது இல்லாமல் இன்னும் 2.5 வருஷத்துக்கு சனி ஹெல்ப் பண்ண போகிறார். எதில் கவனமாக இருக்கணும், ரத்தத்தில் ஏற்கனவே கோளாறு இருக்குல்ல, ரத்தத்தில் பிரச்சனை இருந்தவங்க, இன்ஃபெக்ஷன் டிசீஸ்லாம் இருந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்கும். பெற்றோர் பெரியோருடைய ஹெல்த்தை பார்த்துக்கணும். 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து கூட நீங்கள் ரெக்கவர் ஆகிட்டு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். காஸ்மெட்டிக் சர்ஜரி, பைல்ஸ் சர்ஜரி, இது போல் இது கால் முட்டி வலி சர்ஜரி, இதெல்லாம் பண்ணிடுவீங்க. ஸோ ரொம்ப நல்ல டைம் கொடுக்கும். மனதில் நிம்மதி ஏற்படும். மரண பயம் நீங்கும், சஞ்சலம் நீங்கும். டிப்ரெஷன், சைக்காட்ரிக் எஃபெக்ட் எல்லாம் இருந்த ரிஷப ராசிக்கு கரெக்டாக மருந்து மாத்திரெல்லாம் எடுத்து சந்தோஷமாயிடுவாங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார், மிதுனம். உங்கள் ராசிக்கு தான் குரு வராரு. வைத்தீஸ்வரன் போயிடணும். வைத்தீஸ்வரன் கோயிலில் போயிட்டு விபூதி 50 கிராம் 50 கிராம் குங்குமம், எல்லா கோயிலையும் இதுதான் ஃபார்மாலிட்டி. 100 கிராம் நல்லெண்ணெயோ இல்லை 1 கிலோ நல்லெண்ணெயோ இல்லை 1 கிலோ நெய்யோ 100 கிராம் நெய்யோ கொடுத்து பாதத்தில் வச்சு எடுத்துக்கணும். ஏதாவது ஒரு தெய்வ சன்னிதானத்தில் வச்சு போதும். அங்கே முருகர்கிட்ட வச்சாதான் பலம், அதெல்லாம் கிடையாது. அந்த கோயிலுக்குள்ளே போனாவே எதுவுமே வேணாம், குருக்களே வைக்க மாட்டேன், கொடி மரத்தில் வச்சு எடுத்துகிட்டு வாங்க, அந்த பலம் வந்துடும். இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் அற்புதமாக ஏற்படும். நீங்கள் மிதுனம் இருக்கக்கூடிய வீட்டில் சுபகாரியமாக நடக்கும். பிள்ளைகளுடைய அனுகூலம், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இந்த சிக்கல் தீர்ந்துடும். திருமண தடைகள் நீங்கும். பெற்றோர் பெரியோர் பூர்வீகத்தில் இந்த பிரச்சனைலாம் தீரும். பூர்வீகத்தில் சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனை, இரத்த பந்த உறவு பிரச்சனை, தாய் வழி உறவு பிரச்சனை, தந்தை வழி உறவு பிரச்சனைலாம் தீர்ந்துடும். தெய்வ காரியம் நிறைய பண்ணக்கூடிய ராசியில் மிதுனம் வரும். ஹெல்த்து ரொம்ப பிரச்சனை. ஹெல்த்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். ப்ரெஷரு, ஹார்ட். 24 வயசான மிதுன ராசிக்காரங்க ஃபுல் மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கணும். எக்ஸசைஸ்லாம் ரொம்ப பண்ணுறேன், நான் ரொம்ப ஃபிட்டாக இருக்கேன், டப்புன்னு மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்கல்ல, அது மிதுனத்துக்கு தான் நிறைய வரும். இப்போ எனக்காக செக் பண்ணிக்கோங்க. ஒன்றுமே இல்லைனாலும் என்னை திட்டுங்க. திட்டுறது தான் இப்போ ஈஸியாச்சு. இந்த வருஷம் கண்டிப்பாக ஹெல்த்து பார்த்துட்டு. மிதுனத்துக்கு ரொம்ப ப்ராப்ளமே எதுனா ப்ரெஷர், லோ பிபி, ஹீமோக்ளோபின், டக்குன்னு ஹார்ட். டப்புன்னு போகிறதுல மிதுனம் வருதுன்னு ரிசர்ச் பண்ணதுனால தான் சொல்கிறேன். வருஷம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கு. இரவு பிரியாணி, இரவு இது சாப்பிட்றதெல்லாம் மிதுனம் கண்ட்ரோல் பண்ணணுமா. 7 முறை 7:15 7:30க்குள்ளே டின்னர் முடிச்சிடணுமா. 12 மணி நேரம் வெறும் வயிற்றில் இருக்கிற ராசியில் மிதுனம். நிறைய அற்புதங்கள் பண்ணி கொடுக்கக்கூடிய குரு பேச்சு. ஹெல்த்து மட்டும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவில் டப்புன்னு பாஞ்சு கடிக்காதீங்க. அவங்க ஏதாவது சொன்னால் உங்களுக்கு பிடிக்கலனாலும் அந்த இடம் நவுந்துட்டு அப்புறமா பொறுமையாக சொல்லுங்கள், செட்டில் ஆகிடும். பிள்ளைகளுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல டைம் வருது, சரி பண்ணிக்கிங்க. மனைவியுடைய நீண்ட நாள் கோரிக்கை, கணவனுடைய நீண்ட நாள் கோரிக்கையெல்லாம் காது கொடுத்து கேட்டு முடிச்சிருக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார், கடகம். ஆலங்குடி குருஸ்தலம். முதுகு, காலு, அடிவயிறு. ஏன்னா டிப்ரெஷன் வருமா, கோபம் வரும், டிப்ரெஷன் வரும். வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வாக்குஸ்தானத்தில் கேது இருக்கு, அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அருகம்புல் ஜூஸ் முதல் ஆகாரமாக கொஞ்சம் அருகம்புல் தண்ணி நைட்டு ஊற வச்சு குடிங்க போதும். காலையில் கொஞ்சம் அருகம்புல் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சுட்டு உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிங்க.
ரொம்ப நல்லது வருமா, செஞ்சு பாருங்க. ஏன் எல்லாம் கேட்காதீங்க, சூட்சுமம் தான். பழைய கடன்கள் பைசல் செய்வது, தேக ஆரோக்கியத்தில் நிம்மதி ஏற்படுவது, ரொம்ப நாளாக தொந்தரவு கொடுத்திருந்த ஒரு ஹெல்த் பிரச்சனை தீர்றது, நல்ல மருத்துவர் கிடைப்பது, நல்ல மருந்துகள் கிடைப்பது, மனசஞ்சலம் தீர்வது. நீங்களே குழப்பிக்கினா தான் உண்டு. பெரியவர்கள் பெற்றோர்கள் தேக ஆரோக்கியம் பார்த்துக்கிறது, இரத்த பந்த உறவுகளோட வாக்குவாதம் வச்சுக்காமல் இருக்கிறது, நிறைய தெய்வீக யாத்திரைகள் போடுறது, தெய்வ வழிபாடுகள் செய்வது, எதிரிகள்லாம் உங்களை பார்த்து சரணாண்டியவது, உங்களுடைய திறமைகள் தெரிய வருவது. சனி வேற விலகிடுச்சு இல்லை, ஆடி மாதத்துலேருந்து சூப்பர் டூப்பர் ஆகும். நினைக்காத விஷயம்லாம் நடக்கும் 14/8க்கு அப்புறம். ராஜா மாதிரி ஆயிடுவீங்க. பெற்றோர் பெரியோரோட மட்டும் தர்க்கம் வேண்டாம், அவங்களோட கொஞ்சம் அரவணைச்சிக்க. இரத்த பந்த உறவுகள் அனுகூலம் ஏற்படுவது, நம்பிக்கை ஏற்படுவது, தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடைவதற்கு உதவி செய்வது, பழைய கடன்கள் பைசல் செய்வது, புது கடன்கள் ஏற்படுவது, முதலீடுகளுக்கு குறையில்லாமல் இருப்பது, வாகனங்கள் நிறைய மாற்றக்கூடிய ராசி யாரு? நீங்கள் தான். புது புது வாகனங்கள்லாம் கிடைக்கிறது, தெம்பா வருது, காதல் கை கூடுவது. திருமணத்தில் ஏதாவது பாதிப்பு இருக்கும், லவ்வு ஏதாவது பிரச்சனை வரும். என்ன பண்ணணும், எங்கே போகணும்? குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க. சிம்மராசி. சிம்மராசிக்காரங்க எங்கே போகணும்? உங்களுடைய லைஃப் திருநள்ளாறு. ரெகுலராக போங்க, எந்த பேரிச்சு வந்தாலும் திருநள்ளாறு போயிடுங்க. நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம், ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட உபத்திரம், லோ பிபி சம்மந்தப்பட்ட உபத்திரம், ஹார்மோன் குறைபாடுகள், நரம்பு வெர்டிகோன்னு சொல்கிற மயக்கம், இதெல்லாம் பார்த்துக்கணும். பாதம் தான் ரொம்ப வலிக்கும், ஏன்னா முதுகு தண்டுவடத்தில் கோளாறு வரக்கூடிய டைம். பிள்ளையார் பட்டியை பிடிச்சிக்கணும், காரிய சித்தி மாலை மந்திரம் சொல்லணும். அஷ்டமத்தில் சனி இருக்கிறனால என்னன்னா எக்ஸசைஸ் வேர்வை நல்லா வரணும், தோப்புக்காரனெல்லாம் போடணும், ஃபிட் ஆகணும். 40 வயசு ஆயிடுச்சு, என்னால் முடியல, இதெல்லாம் பண்ணக்கூடாது, வெறி பிடிச்சி செய்யணுமா. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இருந்த மனத்தாங்கள் எல்லாம் தீரும். பெற்றோர் பெரியோர் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறுவார்கள். அவர்கள் பெறக்கூடிய ஏற்றம் உங்கள் வாழ்க்கையை மாற்றுமா. உங்களுக்காக நிறைய நல்லது பண்ணுவாங்களாம் பெற்றோர் பெரியோர். வாகன அமைப்பு அனுகூலம் காணப்படும். அஷ்டம சனியில் குரு 11 வராரு, ஆனால் அஷ்டம சனியில் கல்யாணத்தை குரு நடத்தி கொடுப்பார். குடும்பம் ஒன்றாகும், காதல் ஒன்றாகும், அந்யோன்யம் அதிகரிக்கும். காதலில் ரொம்ப மனசு வருத்தத்தில் இருப்பீங்க, அதெல்லாம் மாறிடும். துணை அல்லது துணைவியார் உங்களுக்காக நிறைய நல்லது செய்வாங்க, லாபம் ஏற்படும், முதலீடுகளுக்கு பஞ்சம் இருக்காது. நிலம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, மற்றது வாங்கிறது, உங்களுக்காக அனுகூலம் ஏற்படுவது, நிறைய டிராவல் பண்ணுறது, குடும்பத்தில் புது வரவுகள் வருவது, பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேற்றி வைப்பது, அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு அனுகூலம் ஏற்படுவது. ஹெல்த்து நீங்கள் தான் பார்த்துக்கணும், ஜோசியத்தில் நாங்கள் சொல்ல தான் முடியும். வாகனத்தில் வித்தையெல்லாம் காட்டினீங்கன்னா மாட்டிப்பீங்க. பெல்ட்டு போட்டுக்கணும், ஹெல்மெட்டு போட்டுக்கணும். ட்ரெயினில் கூட சேஃப்டியாக பிடிச்சி போகணும். வடிவேலு ஸ்டைலெல்லாம் நின்று போனீங்கன்னா ட்ரெயின் கூட மாட்டி விட்டுரும். ட்ரெயின் படிக்கட்டிலலாம் உட்காரக்கூடாது. பொருள் களவு போகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. கன்னியாராசிக்கு திருக்கொல்லிக்காடு, பொங்கு சனீஸ்வரர். திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகிற வழியில் இருக்கக்கூடிய திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர். 100 கிராம் பசு நெய், 100 கிராம் நல்லெண்ணெய், 50 கிராம் விபூதி, 50 கிராம் குங்குமம், இல்லை 1 கிலோ பசு நெய், 1 கிலோ நல்லெண்ணெய், உங்கள் வசதி கொடுத்து கோயிலில் வச்சு எடுத்தால் போதும். அந்த விபூதி குங்குமம் வயிற்றுலையும் தடவிக்கணுமா. எப்பவுமே வயிறில் விபூதி தடவுறது நல்லதான், தொப்பு இல்லை. பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தெல்லாம் நீக்கிடும். குங்குமத்தை தடவாதீங்க, ஷர்ட்டு கிட்டெல்லாம் கலர் ஆகிடும்.
நல்ல விபூதி வாங்கி பண்ணுங்க. அதில் ஏதாவது கலப்படம் பண்ணிட்டு என்ன திட்டாது. எல்லாம் கலப்படம், எங்கும் கலப்படம். செல்வி நான் என்ன பண்ண முடியும்? வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலம், பழைய கடன்கள் பைசல் செய்வது, சத்ரு நாசம் ஆவது, எதிரிகள் ஒன்று சிதறி ஓடுவது, இல்லை எதிரிகள் சமாதானம் செய்து கொள்வது, தொழில் மாற்றம் ஏற்படுவது, வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் ஏற்படுவது, கடல் கடந்த அனுகூலம், கடல் கடந்த தொழில், உத்தியோகம், வியாபாரம் பெரிய அளவு டெவலப் ஆகிறது, ஏற்றங்கள் ஏற்படுவது, லாபங்கள் ஏற்படுவது, அசையமசைய பொருள் சேர்க்கை ஏற்படுவது, வாகன அமைப்பில் மாற்றங்கள் ஏற்படுவது, உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் தீர்வது, செல்வாக்கு கைகூடுவது, யோக பலத்தை அதிகமாக பெறுவது, லாபம் அனுகூலம் ஏற்படுவது, இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், அரசுத்துறை அரசியல்வாதிகள் அனுகூலம் காணப்பட்டால் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் தேக ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்வது கன்னி. கணவன் மனைவிக்கு உள்ளான சாதாரண சண்டை பெரிய சண்டையாகிவிடும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. பயணங்கள் சமயத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு உங்களை எப்படா குடும்பத்தை கெடுக்கலான்னு பார்ப்பாரு. தவறான பழக்கம், தவறான நண்பர்கள், தவறான உறவுகளை கொடுப்பாரு. நம்பி இருக்கிறத மோசம் போயிடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. டைவர்ஸ் கீவர்ஸ் எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் சொல்கிறவங்களாம் குடும்பத்தோடு இருப்பான். நம்ம குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. பெண்கள் கொஞ்சம் கன்னியாராசி பெண்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருந்தால் போதும். தனம் கிடைக்கும், அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும், வார்த்தைக்கு மதிப்பு ஏற்படும், பணவரவு ஏற்படும், பொருள் சேர்க்கை ஏற்படும், வீடு நிலம் வாசல் கீசல் எல்லாம் அவரவர்கள் வசதிக்கு ஏற்ப கிடைக்கும். புரியுதுங்களா? ஹெல்த்தில் அலர்ஜி நீங்கள் தான் பார்த்துக்கணும். விட்டமின் டெஃபிஷியன்சிஸ் இதெல்லாம் பிரச்சனை பண்ணும். சுவாச கோளாறு வருமா, ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். துலாம், தென்குடி திட்டை ராஜகுரு வசிஷ்டேஸ்வருடைய ஆலயம். குமுதத்தில் சொன்னேன் அதே கோயில் தான். அந்த கோயிலுக்கு போயிடுங்க. ரொம்ப அற்புதமான பயிற்சி. 9ல் குரு வரார். 9ல் குரு வரார். காலு தான், காலு அலர்ஜி, கழுத்து, காலில் என்ன பிரச்சனைலாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். சனி வச்சும் படுற ராசி. எக்ஸசைஸ் லைஃப் லாங்காக பண்ணும். 5 வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு துலா ராசிக்காரங்களுக்கு உடற்பயிற்சி மனதை ஒருநிலைப்படுத்தப்படும். இல்லைன்னா ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரம் இருக்கிற ராசி அது. யோசிச்சுக்கினே இருப்பீங்க, பயந்துக்கினே இருப்பீங்க. இது நடக்குமா, அது நடக்குமா, பிள்ளைக்கு நடக்குமா, பொண்டாட்டிக்கு நடக்குமா, புருஷனுக்கு நடக்குமா, அப்பாவுக்கு நடக்குமா, அம்மாவுக்கு நடக்குமா, சிஸ்டர் பிரதர் இப்படி பண்ணுவாங்களா, வர்த்திப்பீங்க. குரு 9ஆம் இடத்துலேருந்து உங்களை பார்க்குறார். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம், இரத்த பந்த உறவுகளுடைய தேக ஆரோக்கியம் நல்லா பார்த்துக்கு. மற்றபடி அனுகூலம் எல்லாம் ஏற்றும். நிறைய பணம், நிறைய புகழ், கௌரவம், அரசியல் நிறைய ஜெயிக்கக்கூடியவர்கள், அரசு தொழில் கிடைக்கிறவர்கள், புது தொழில் கிடைப்பவர்கள், புது வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், ஆன்மீக நாட்டம் பெறுவார்கள். ஏன்னா 11ல் கேது வரார். ஏற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் அனுகூலம் காணப்படும். தைரியம் ஏற்படும். நம்பிக்கை ஏற்படும். எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். தேகாரோக்கியத்தில் இருந்த ரொம்ப பிரச்சனை, ரொம்ப நாள் இருந்த ஒரு மன வருத்தம், டக்குன்னு நல்ல டாக்டர் டக்குன்னு ஒரு மருந்து கொடுக்குறத ஒரு இன்ஜெக்ஷன் போடுறதுனால மாறிடும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு அனுகூலம் ஏற்படும். செல்வாக்குகள் கூடும். பூமி சம்பந்தப்பட்ட விஷய பிரச்சனைகள்லாம் தீரும். யோக பலங்கள் அதிகமாக ஏற்படும். வேற என்ன வேணும் துலாத்துக்கு? நம்பிக்கைக்கு உண்டான அமைப்பு. யாரை பற்றியும் பயப்படாதீங்க. வாகன அமைப்பில் அதிகமான மாற்றம். 2.5 வருஷம் சனி இருக்கிறாரு 6ல். சர்வஜயம். இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலன்னா செல்வியை திட்டி பிரயோஜனம் இல்லை. நீங்கள் தான் எங்கேயோ தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். எப்பவுமே எக்ஸசைஸ் லக்கு கொடுக்கக்கூடிய ராசியில் நான் பார்த்ததில் துலாம். விருச்சகத்துக்கு அனுகூலமாக ஏற்றமும் கண்டிப்பாக ஏற்படும். பட்டீஸ்வரம் துர்க்கை
மிக முக்கியம். பட்டீஸ்வரம், முதுகு, காலு, ஆர்ட் பார்த்துக்கும். அஷ்டமத்தில் குரு. பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், தவறான பழக்க வழக்கம், வாகனத்தில் வித்தைகள் காட்டுவார்கள். பிள்ளைகள் வேணாடான்னு கொஞ்சம் அன்பாக சொல்லணும். நீ பாரு இப்படி பண்ணு, நாசமாக போப்பார், அடிப்படுப்பாருன்னு வாயால் சொல்லக்கூடாது. ஏன்னா வாக்குஸ்தானத்தை குரு பார்ப்பாராம். அப்போ நம்ம சொல்கிற நெகட்டிவ் பழிக்குமா? வேண்டாம். எங்கேயுமே நெகட்டிவ் பேசாத இருக்கணுமா? யார்? விருச்சகம். பேசி நீங்கள் தானே கஷ்டப்படுவீங்க. நல்ல எக்ஸசைஸ், மன அழுத்தம் இல்லாமல் இருங்க. லாபம், சந்தோஷம் ஏற்படும். தனம், குடும்பம், வாக்கு வரும். 8ல் இருந்தாலும் குரு பார்வைக்கு தான் பலம். 2யும் 12யும் பார்க்குறதுனால விரயம் வரும், சுப விரயம் ஏற்படும். வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வீடை இடிக்கிறது, இன்டீரியர் பண்ணுறது, குடும்பத்தில் நல்ல செலவு நடக்கிறது, பிள்ளைகளுடைய திருமண தடைகள் நடக்கிறது, பிரதர்ஸு சிஸ்டர்ஸுக்கு இருந்த பிரச்சனை தீருது, பெரியவங்களுக்கு 60வது கல்யாணம், 70வது கல்யாணம், 80வது கல்யாணம்லாம் சந்தோஷமாக பண்ணி வைக்கிறது, உறவினர்கள் வருவது, நண்பர்கள் வருவது, ஏற்றம் பெறுவது, நிறைய ட்ராவல் பண்ணுவது, ஆன்மீகத்தில் நிறைய ஈடுபாடு. சனி இருந்தாலும் ஆன்மீகத்தில் நிறைய கிடைக்கும். 5ஆம் இடத்தில் அபிராமி அந்தாதில் 40, 59, 75 யார் படிக்கணும்? நீங்கள் தான் படிக்கணும். கல்யாணம் ஆனவங்க வேறு என்ன படிக்கணும்? 90வது பாட்டியும் படிக்கணும். கணவன் மனைவி கருத்து ஒற்றுமையில் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் விருச்சகம் பண்ணணும். சந்திரன் நீச்சமான ராசி. ஸோ எல்லா வருஷமும் மெடிடேஷன் தான். ஆழ்நிலை தியானம் கற்றுக்கினா உங்களை ஜெயிக்கிறதுக்கு உலகத்தில் யாரே கிடையாது. யோகாவை அதிகமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ராசியில் என்னை பொறுத்தவரைக்கும் 99.9% விருச்சகம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு. 7ல் குரு. அதனால் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு வச்சுக்கூடாது. கணவனை பற்றி யாராவது சொல்லுவாங்க, ஏதாவது சரி சரின்னு சொல்லிட்டு அவங்க இதில் அப்படியா இந்த வரட்டும்னு அப்படி திட்டிட்டு அப்புறமா கணவன்கிட்ட பொறுமையாக சொல்லணும். அது மாதிரி வந்து சொன்னாங்க, கேர்ஃபுல்லாக இருக்கு. மனைவிக்கிட்டேயும் அப்படி தான். குடும்பத்தில் தேவையில்லாத நபர்கள் தலையீடு வரும், உஷாராக இருக்கணும். அதே சமயம் குரு பார்வை, லாபம், நிறைய நகை, வீடு, பணம், இன்வெஸ்ட்மெண்ட்டு, முதலீடு, நிறைய ட்ராவலு, நிறைய மனதுக்கு பிடித்தது, வைரம் வாங்கணும், வாங்கிக்கணும். அந்த ஜோசியர் சொல்கிறார், இந்த ஜோசியர் சொல்கிறார், சொல்கிற ஜோசியெல்லாம் வைரம் வாங்கிக்கிறான்ல, அப்போ உங்களுக்கு மட்டும் ஏன் வராது? சந்தோஷமாக வாங்கி பிடிச்ச டிசைன் நீங்கள் இந்த உலகமே அனுபவிக்கணும் ஐயா. நல்லா வைங்க, சேர்த்து என்ன பண்ணுவார்? உங்கள் காலத்துக்கு அப்புறம் மற்றவங்களுக்கு போட்டோம், உங்கள் காலத்தில் அனுபவிங்க. ஒரு நல்ல டை கூட பண்ணிக்க மாட்டீங்க. என்ன சலிப்பு, உட்கார்ந்த இடத்துலே நோண்டின்னு இருப்பீங்க செல்ஃபோன், அதுவே போதும் உங்களுக்கு. யாரோடையும் பழக மாட்டீங்க, போக மாட்டீங்க. அவங்க ஏதாவது சொன்னால் கோவப்படுவீங்க. அதெல்லாம் மாற்றிக்கிங்க, ஹாப்பியாக இருங்க. 7ல் குரு வரணும்னா 12 வருஷம் ஆகும். அர்த்தாஷ்டம சனி, நல்லா எக்ஸசைஸ் பண்ணும். அஷ்டம சனிக்கு பாதி தோப்பு கரணம், கிப்பு கரணம்லாம் போட்டு ஃபிட் ஆகிடுங்க. ஒரு காலத்துலலாம் எக்ஸசைஸ் 2 ஹவர் 3 ஹவர் பண்ண ராசி. இப்போ தான் என் மேலே கோவப்படுவீங்க. போய் சொன்னாவே கோவம் வரும். சாப்பாடு பாட்டா பசு அப்படியே ஓடிடுவீங்க. மாற்றிடுங்க. இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்லாம் உங்கள் டைட்டிஷனை வச்சு கற்றுக்குங்க. ஆயில் புல்லிங் பண்ணக்கூடிய ராசியில் தனுசு வருது. தனுசு மகரெல்லாம் ஆயில் புல்லிங் பண்ணாவே பாதி பிரச்சனை தீந்துரும். ஏன்னா வாக்குஸ்தானத்தில் சனி இருக்குதும். சனி தான் அதிபதியம். இதெல்லாம் சூட்சமோ. ஜோசியத்தில் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. செய்யுங்க. செஞ்சால் யாருடைய தெய்வம் வேணாம். லாபம் ஏற்படும், பண வரவு ஏற்படும், முதலீடுகள் வரும், பழைய கடன் பற்றில் செட்டில் ஆகும். மனைவியாக இருந்தால் கணவன் பெரிய பணம் சம்பாதிப்பான். கணவனாக இருந்தால் மனைவி பெரிய லெவல் பணம் வரக்கூடிய அமைப்பு, சொத்துக்கள், பிரச்சனை கிச்சனை, பூர்வீகத்தில் இருந்து எல்லாம் தீரும். நிறைய டிராவல் குடும்பத்தோடு போங்க. குழந்தை அமைப்பில் நல்லது கிடைக்கும். தத்து எடுக்கணும், அது எடுக்கணும், வளர்ப்பு பிராணிகள் எல்லாம் பண்ணுவீங்க. சந்தோஷமாக இருக்கக்கூடியட்டு. ஓகேவா? டிராவலில் கணவனாக இருந்தால் மனைவியிடம் சண்டை வேண்டாம், மனைவியாக இருந்தால் கணவனிடம் சண்டை வேண்டாம். ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் வார்த்தையில் மட்டும் கவனமாக. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகரம்.
6ல் குரு, என்னது 6ஆம் இடத்தில் குரு. திருவெண்காடு புதஸ்தலம். 3 குளத்தில் கை கால் கழுவிக்கணும். உங்களால் முடிஞ்ச நெய்யோ நல்லெண்ணெயோ கொடுத்து 50 கிராம் விபூதி 50 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயிலில் 17 பிரசாதம் தானம் கொடுக்கக்கூடிய கோயில் எதுனா திருவெண்காடு. 17னா 17 ஐட்டம் கிடையாது. லட்டுவோ பொங்கலோ பச்சைப்பயிரோ ஏதோ ஒன்று ஒரே இது கொடுங்க. புளியோதரை கூட வாங்கி கொடுங்க. ஒரு வாட்டி கொடுத்தாவே தலைமுறைக்கு நிற்குமா. அது கோயிலுக்குள்ளே கொடுக்கணும் தானம். கோயிலை விட்டு வெளில வந்து கொடுக்கக்கூடாது. அனுகூலமாக இருக்கும். முதுகு தண்டோட அடிவயிறு கழிவு பாதை கவனமாக இருக்கக்கூடிய ராசி மகரம். சனியெல்லாம் விலகிடுச்சு. அவ்வளோ அர்ப்பட். தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பு இல்லை, இதில் தடை அதில் தடை, மேலதிகாரிக்கு பிரச்சனை, அடிமை தொழிலிருந்து தனி தொழில் தொடங்க எல்லாம் செய்யலாம். ஸ்டைலாக விசிட்டிங் கார்டில் டிசைன் போட்டு வச்சுக்கோங்க. இந்த குரு பயிற்சி வந்துச்சு இல்லை, விசிட்டிங் கார்டை இது போட்டு வச்சுக்கோங்க. வாக்கியப்படி 11ஆம் தேதியே வந்துடுச்சு இல்லை, அந்த விசிட்டிங் கார்டில் நீங்கள் போட்ட அமைப்பு கை கொடுமா, எல்லாமே அனுகூலம் ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம், தேக ஆரோக்கியத்தில் கவனம், வாகனத்தில் கவனம், சட்டத்துக்கு புறமானவர்களோட நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வது கவனம் கவனம் கவனம். கூடா நட்பு கேடு விளையும். 6ல் இருக்கக்கூடிய குரு. ஏன்னா மிதுனத்தில் இருக்கிறான். ஜாக்கிரதையா இருங்க. எவனா வந்து ஏதாவது இழுத்து விட்டுற போறான். வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இன்டீரியர் பண்ணுறது, வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை ஏற்படுவது, பணம் வருவது, அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைப்பது, முதலீடு செய்வது, கிரெடிட் கார்டை மட்டும் வச்சு தேய்க்கிறதெல்லாம் விட்டுருங்க மகரம். புரியுதா? அதில் ரொம்ப கவனமாக இருக்கும். யார் இடத்துலையும் சண்டை வேண்டாம். பக்கத்து வீடு அண்டை எல்லாரோடய வெள்ளக்கொடி வெள்ளை பேசிட்டு போட்டுக்கு. உறவு, நட்பு, தொழில், வெளியிடம் போகிறது வருது, எங்கேயாவது கும்பலாக இருந்தால் போய் எட்டி பார்க்காதீங்க. உங்களுக்கு சம்மந்தமே இல்லைனாலும் நீங்கள் மாட்டிப்பீங்க. அரசியல்வாதிகளாக இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணுமா மகரம். கலைத்துறையினர், படைப்பாளிகள் எல்லாம் கவனமாக இருக்கணும் தேக ஆரோக்கியத்தில். ஓகேவா? தேக ஆரோக்கியம் தான் போட்டு பார்க்கும். கும்பம் 5ல் குரு, 9ஆம் இடம், விசேஷ பார்வை உங்களுக்கு உண்டு. அதனால் டக்கு 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 டக்குன்னு எல்லா சுபகாரியத்திலையும் இறங்கிடுது. இப்போ இறங்கலான்னா எப்போ இறங்குறது? இன்னும் 7ல் வரக்கூடிய குரு கூட அவ்வளோ இருக்காது. இப்போ 9ல் வரக்கூடிய வேணுமா பண்ண, ஆனால் இப்போ பண்ணிவிடு. பிள்ளைகளுடைய எழுத்து, பிள்ளைகளுடைய பழக்க வழக்கம், பிள்ளைகளுடைய வண்டி வாகனம், பிள்ளைகளுடைய தேகாரைக்கெல்லாம் கவனமாக பார்த்து. கும்பம் அனுகூலமாக இருக்கும். வயிறு உபத்திரம் தான் கும்பத்துக்கு. வயிறில் இருக்கிற எல்லாமே அரணாக்கொடியிலேருந்து பாதம் வரைக்கும் கவனமாக இருக்கணும். அரணாக்கொடி போடுறீங்கல்ல, அதுலேருந்து பாதம் நகம் வரைக்கும் கவனமாக இருக்கணும். சனி பாதத்தில் வந்து நிற்கிது. அதனால் பாதம் அடிப்படுறது, நகம் உள்ளே வளருது, செருப்பு கடிக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கு. எக்ஸசைஸ் பண்ணலன்னா என்கிட்ட வராதிங்க. சுகருக்கெல்லாம் ஏறிடும். பிபி கிபியெல்லாம் தாறுமாறாக ஆகிடும். பெண்களுக்கு ஹார்மோன் குறைபாடெல்லாம் வந்துடும். தைராய்டு கைராய்டு பிரச்சனை பண்ணிவிடும். பழைய பகையெல்லாம் இருந்தால் பேசுங்க ஐயா. பேசுனா செட்டில் ஆகிடும். சும்மா அதை விட்டுட்டு அவனை வச்சு மிரட்டுறது, இவனை வச்சு மிரட்டுறது உங்களுக்கே எதிராக வந்து நிற்கும். லாபம் ஏற்படும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படும். அதிகமாக தனுசு மாதிரி நிறைய முதலீடுகள், நிறைய வண்டி வாகனங்கள், நிறைய பணம் சேகரிக்கக்கூடிய ராசியில் யாருன்னா கும்பம். 5ல் குரு சொல்லவா வேணும். பூர்வ புண்ணியத்தில் குரு இருந்தாலும் அபிராமி படிக்கணுமா. 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல், 90வது பாடல். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதீத கவனம். ஜென்மத்தில் ராகு வருகிறதுனால், 7ஆம் இடத்தில் கேது வருவதனால் கோளர் பதிகத்தை ஓட விடுவது விசேஷம். கோள்களால் நெகட்டிவ் வராமல் பாதுகாத்துக் கொள்ளும். முடிஞ்சால் பிள்ளையார்பட்டிக்கு குடும்பத்தாருடன் போயிட்டு வருவது மனைவிக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குமா. மனைவிக்கு டக்குன்னு ஏதோ எழுத்து தொந்தரவு பண்ணுற மாதிரியே வருமா. என்னடா கால் வலிக்குது, கை வலிக்குது, கால் இழுத்துக்குது, கை இழுத்துக்குது மனைவி சொல்லுவாங்களா, இல்லை கணவன் சொல்லுவாங்களா? கும்பத்தினுடைய ஆப்போசிட்ஸ். அதனால் அந்த இடத்த மட்டும் பார்த்துக்கு. புது தொழிலெலாம் தைரியமாக தொடங்கலாம். பூர்வீகத்தில் ரத்த வழி உறவு, தாய் வழி உறவு, ரத்த பந்த உறவு எல்லாம் சந்தோஷம் ஏற்படும். சொத்துக்கள்லாம் அனுகூலம் ஏற்படும்.
நிறைய சொத்துக்கள் விற்றுட்டு ஃபாரினில் போய் செட்டில் ஆக போகக்கூடிய ராசியில் கும்பம் வரும். ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும். நம்பிக்கை ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். முதலீடுகளுக்கு பஞ்சம் இருக்காது. பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில், பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், பிள்ளைகள் மன வருத்தத்திலே இருப்பாங்க. ஏதோ கொஞ்சம் பார்த்துக்க. கும்பத்துக்கு என்ன பரிகாரம்? திங்களூர் சந்திரன் கோயில். திங்களூரில் போயிட்டு ஒரு 50 கிராம் விபூதி, 50 கிராம் குங்குமம், ஏதாவது நல்ல நெய்யை கொடுத்து வச்சு வாங்கிக்கங்க. திங்களூர் போயிட்டு வந்தாவே நிறைய கஷ்டம் தீரும். ஏதாவது பயிற்சி சனி பயிற்சி, குரு பயிற்சி, எந்த பயிற்சிக்காவது ஓடிடும். கும்பத்துக்கு அது ரொம்ப நல்லது. ஓகேவா? அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். ஜென்மத்தில் சனி இன்னும் 2.5 வருஷம் இருக்குது. 7.5 வருஷத்தில் சனியில் 7.5 சனியில் இன்னும் 5 வருஷம் இருக்குது. அதில் இன்னும் 2.5 வருஷம் ஜென்ம சனி. எக்ஸசைஸ், தோப்புக்கரணம், ஸ்ட்ரெச்சஸ். 4ல் குரு. தொழில் டெவலப் ஆகிடும். உறவினர்களுடைய தேக இருக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பெரியவங்க, அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, மாமா எல்லாருடைய எழுத்து பார்த்துக்கணும். துணை அல்லது துணைவியாருடைய தேகாரைக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். உங்களுக்கே 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு வரக்கூடிய இது வரும். ஆனால் சந்தோஷமாயிடும். அந்த பெரிய ஒரு பயம் இருந்தது போயிடும். சுபவிரயம் ஏற்படும். வீடு கட்டுறது, இன்டீரியர் பண்ணுறது, பெயிண்ட் மாற்றுறது, வண்டியில் பெயிண்ட் அடிக்கிறது, மாற்றுறது, வண்டி எஃப்சிக்கு போகிறது, ஆஃபீஸை மாற்றுறது, 10 வருஷமாக மாற்றாத இருந்த வீடு இடித்து கட்டுறது, வீடை டெவலப் பண்ணுறது, 2 மாடி இருந்தது 3வது மாடி பர்மிஷன் வாங்குறது, வேறு என்ன வேணும்? எல்லாமே கிடைக்கும். ஆச்சரியமாக இருக்கும். லாபம் ஏற்படுவது, ஆன்மீக கோயில் திருப்பணிகள் செய்வது, விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை முடித்து கொள்வது, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது, எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி வருவது, ஆத்ம ரீதி சந்தோஷம், அனுகூலம், முதலீடுகள் செய்வது, தங்கம் வாங்குறது, நகை வாங்கிறது, பெரிய அளவுக்கு நிலத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படுவது, சர்ஜரி பண்ணலாமா, 1 நாள் 2 நாள் ஆகுன்றாங்களே, பயம் இருந்தது, அந்த அமைப்பெல்லாம் மாதிரி டக்குன்னு போய் சர்ஜரி பண்ணிக்கிறது, மூக்கு கோணையாக இருந்தால் அது சரி பண்ணிக்கிறது, காஸ்மெட்டிக் பண்ணிக்கிறது, நல்ல அழகாகிறது, அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைப்பது, எல்லாம் கிடைக்கும். ஆனால் என்ன பண்ணணும்? எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணலன்னா சரியாக வராது. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பதட்டத்தை ஏற்படுத்திடுவார். வாகனத்தில் மட்டும் வித்தை காட்டக்கூடாது. பரிகாரம் நான் சொன்ன கோயிலுக்கெல்லாம் போனாலும் இந்த கோயிலுக்கு போயிடணும். எதுக்கு? சூரியனார் கோயிலுக்கு கண்டிப்பாக போகணும். ரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோயில் மட்டும் கவனமாக இருக்கும். சூரியனார் கோயிலில் போயிட்டு விபூதி குங்குமம் வச்சு எடுத்துக்கணும். மீனத்துக்கு ரொம்ப முக்கியம். பண்ணிவிடுங்க. ஓகேவா? இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு திருக்கணிதத்தின்படி வரக்கூடிய குரு பெயர்ச்சி 14/5/2025, வாக்கியப்படி வரக்கூடிய குரு பெயர்ச்சி 11/5/2025. இதில் எதை நீங்கள் கடைபிடித்தாலும் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு மாறக்கூடிய குரு பெயர்ச்சியால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு என்ன பலன், அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகள், எதில் கவனமாக இருக்கணும், எதில் சந்தோஷமாக இருக்கணும் என்பதை பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் மற்றும் குமுதம் நிர்வாகத்தினர்களுக்கும் நிர்வாக இயக்குனர் வரதராஜன் அண்ணர்களுக்கும் நேயர்களுக்கும் அனைத்து பிரிவினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.